ஆமென். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எரேமியா 29வது அதிகாரம், எரேமியா 29வது அதிகாரத்தின் 13, 29, 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 29வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுனீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவன் தம்முடையவர்களுக்கு எப்பொழுதும் தம்மை மறைத்து கொண்டிருக்கிறவராய் அல்ல, தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் மறைத்தாலும் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன். ஆண்டவர் அந்த இமைப்பொழுது மறைக்கும் போதே, அதாவது அவர் ஏன் இமைப்பொழுது மறைக்கிறார்னா நம்ம தேடுறோமா இல்லையா என்பதை பார்க்க. ஆண்டவர் சொல்றார், சிறையிருப்பில் இருக்கிறாங்க, சிறையிருப்பில் மீந்திருக்கிற ஜனங்கள், தப்பி இருக்கிறவங்கள்ட்ட கர்த்தர் எரேமியாவை கொண்டு பேசுறார். நீங்க தேடினீர்களானால், ஆண்டவர் எங்க ஜெபத்துக்கு நீங்க பதில் தரல, நாங்க கேட்ட காரியத்தை எங்களுக்கு நீங்க செய்யல, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்களே, நீங்க முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால், நீ முழு இருதயத்தோடு என்னை தேடிப்பார். வேதம் சொல்லுகிறது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இது அனுக்கிரக காலம், இது இரட்சணிய நாள், கிருபையின் வாசல் இன்னும் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வீட்டில் ஒரு நபர் இருக்கிறாங்க, ஒரு நபருடைய வீட்டில் அந்த நபர் இருக்கிறது வரைக்கும் தான் அந்த ஆளை போய் பார்க்க முடியும். அந்த ஆள் இல்லாம போனாலோ, மரித்தாலோ, அல்லது அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி வேற எங்கேயோ போனாலோ, அந்த நபர் நேம் போட்டு அந்த வீடு இருக்குமே தவிர அங்க போய் பெல் அடிச்சு அவர் என்ன செய்ய மாட்டார், திறக்க மாட்டார். அவர் தென்படுகிற காலத்திலே தேவ பிள்ளைங்க அவரை தேடி கண்டடைகிறவர்களாய் மாற வேண்டும். இயேசு சொல்லுகிறார், அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை நீதிமொழிகள் 8 இருக்கிறது. நீதிமொழிகள் 8 படிச்சீங்கன்னா ஜீசஸை குறித்த காரியங்கள் தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே அவர் என்ன சொல்லுகிறார், நீதிமொழிகள் 8:35, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அவன் தான் வாழ்வான், அவன் இம்மையிலும் வாழ்வான், மறுமையிலும் வாழ்வான். எனவேதான் சங்கீதம் 69:32 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். அவங்க தான் வாழ்வாங்க. இந்த பூமியிலே கர்த்தரை யார் தேடுகிறார்களோ அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆபேல் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து தந்த வாழ்க்கை. இந்த பூமியிலே ஒருவனுடைய ஓட்டம் முடிகிறது தெரியுமா, அதோடு அவன் கதை முடியாது. அவனுடைய கதையின் அடுத்த சாப்டர் அங்கதான் ஆரம்பமாகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை தேட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது கூட அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வார்த்தை சொல்லுங்க, தேடுங்கள், தேடுங்கள் கண்டு அடைவீர்கள். நம்மள கேட்கிறவர்களாய் இருக்கிறோம், தேடுகிறவர்களாய் மாறுகிறோமா? கேட்கிறவர்களாய் இருக்க காரணம் என்ன? நமக்கு 1000 தேவைகள் இருக்கிறது. தேடுகிறவர்களை மாறணும்னா எனக்கு அவர்தான் தேவை என்கிற நிலை வரணும். அவர்தான் தேவை என்கிற நிலை வராத வரைக்கும் நம்ம கேட்கிறவர்களாய் மட்டும்தான் இருப்போமே தவிர தேடுகிறவர்களாய் மாற மாட்டோம். தேடுகிறவர்களாய் மாறினால்தான் தட்டுகிறவர்களாய் மாற முடியும். ஆண்டவர் இந்த உவமையை சொல்லும் போது, ஒருவனிடத்தில் ஒருவன் வருகிறான், அவனுக்கு கொடுக்கிறதுக்கு அப்பங்கள் இல்லை. அந்த அப்பம் இல்லைன்னதும் அவன் மனசு உடனே யாரை தேடுது தெரியுமா? அவனுடைய சிநேகிதனை தேடுது. எனக்கு ஒரு சிநேகிதர் இருக்கிறார், எனக்கு வேண்டியது அவர்கிட்ட இருக்கிறது. ஓடி போறார் அவருக்கு வீட்டுக்கு, ஓடி போய் கதவை தட்டுறார்.
ஒரு வீட்டில் பாதி ராத்திரிகள் போய் கதவை தட்டணும்னா எந்த அளவுக்கு உரிமை இருக்கணும். ஆமே, நைட்டு ஒருத்தங்க கதவை தட்டினா உடனே திறப்பாங்க? சைடோட பார்ப்பாங்க, இல்ல ஜன்னலோட பார்ப்பாங்க, ஆளு யாரு. அமெரிக்காவில எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் எல்லா வீடுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம், தூங்கிடுவாங்களாம். இப்படிதான் எங்க அண்ணன் வந்து தங்கச்சி அமெரிக்காவில் இருக்கிறா, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அங்க போயிட்டாங்க. அங்க போய் அவளுக்கு தெரியவே தெரியாது, நைட்டு லேட் நைட் ஆகுது. நேர போய் கதவை தட்டியாச்சு, உள்ள இருந்து திறக்க மாட்டாங்க. உள்ள இருந்து தங்கச்சி மகா சொல்லுங்க, மம்மி போலீஸுக்கு போன் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் விட்டா போலீஸே கூப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணன் நிற்கிறாங்க. ஒரு பாதி ராத்திரியில போய் நைட்டு கதவை தட்டணும்னா எவ்வளவு உரிமை இருக்கணும். வெறும் கேட்கிறவர்களுக்கு மட்டும் இது முடியாது, தேடுகிறவர்களுக்கு தான் முடியும். ஆமென். பாதி ராத்திரியில வீட்டுல போய் கதவை தட்ட முடியுதுன்னா அந்த ஆளுக்கு அந்த ரூட் தெரியணும். ரூட் தெரியணும்னா டெய்லி போயிட்டு வரணும். ஹல்லேலூயா. வெளியூர்லாம் மீட்டிங் போவோம் பாருங்க, பல முறை இது சொல்லி இருக்கிறேன். வெளியூர்லாம் மீட்டிங் போவோம், ஃபாரின்லாம் மீட்டிங் போகும்போது எங்களை கூப்பிடுறதுக்கு வருவாங்க. சில டைம் பாஸ்டரே வருவார், சில டைம் பாஸ்டருக்கு வர முடியாது, ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ரெடியாக இருக்காது, ரொம்ப பிஸியாக இருப்பார். அப்போ யாரையாவது அனுப்பிவிடுவாங்க, சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த கலர் கார் வரும், இந்த நபர் வெளியே நின்று பிரைஸ் லாட் சொல்லுவாங்க. அதே போல் வெளியே போவோம், பிரைஸ் லாட், நாங்களே ஏறி போய் உக்காந்துருப்போம். வண்டி போகும், எங்கே போறீங்கன்னு கேட்க மாட்டோம். அடிக்க கொண்டு போகப்படுகிற ஆட்டவர். ரொம்ப டைம் ஆக டவுட் வரும், ஆள் இவர் தானா? ஏன்னா நமக்கு எந்த ரூட்டுமே தெரியாது, அதனால அமைதியா. இதே இது நம்ம ஊருக்கு வந்தா தெரியும், எங்க இப்படி போனா ஈஸியா போயிடலாம். ட்ராண்டத்துக்கு அடிக்கடி போறதுனால அங்க டிராபிக்னா இந்த ரூட் எடுங்க, இந்த ரூட் எடுங்க, ஈஸியா தெரியும். ரூட் நமக்கு தெரிஞ்சிட்டுன்னா ரொம்ப ஈஸி. பாதி ராத்திரில ஒருத்தர் வீட்டு கதவை தட்டணும்னா இவர் பகல்ல போய் பழக்கப்பட்டிருக்கணும், அடிக்கடி போய் பழக்கப்பட்டிருக்கணும். வருஷத்துக்கு ஆண்டவரே கூப்பிட்டா அடுத்த வார்த்தை வராது வாயில. அது ஆண்டவருக்கு கேட்குதா இல்ல யாருக்கு கேட்குதா தெரியாது. தேடுகிற நிலையில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் முடியாதுன்னு சொன்னாலும் தட்டிட்டு இருக்க முடியும். ஆண்டவர் சொல்ற, நீங்க தேடுகிறவர்களாய் மாறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சஞ்சரித்த நாட்களிலே நிறைய காரியங்களை கேட்பார். அதுல பிரதானமாய் அவர் கேட்கிற 2 கேள்விகள் உண்டு. அதுல ஒரு கேள்வி என்னவென்றால், யோவான் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல மகதலேனா மரியாளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ யாரை தேடுகிறாய் அப்படின்னு கேட்கிறார். யாரை தேடுகிறாய்? உயிர்த்தெழுந்த இயேசு யார்கிட்ட இப்ப பேசுறாரு? கேட்டா ஆன்சர் சொல்லிடணும். யார்கிட்ட பேசுறாரு? மரியாள்கிட்ட. யாரெல்லாம் இருக்கிறாங்க? இயேசுக்குன்னு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லார்ட்டையும் கேட்டார் ஆண்டவர். யார்கிட்ட தான் கேட்டாரு? ஏன் மரியாள்கிட்ட கேட்கிறாரு? ஏன்னா அவ தான் தேடுறான். தேடுகிறவர்களிடத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? யாரை தேடுகிறீர்கள்? ஜனங்கள்ட்ட கேட்டார்ல, நீங்க வனாந்திரத்தில் யாரை பார்க்க போனீர்கள்? அந்த ஒட்டகத்தோல போர்த்திட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்க்க போனீங்களா இல்ல அவரை கேட்க போனீங்களா? நீங்க யாரை பார்க்க போனீர்கள் வனாந்திரத்தில்? இங்க மகதலேனா மரியா இருந்து அழுதுட்டு இருக்கிறா, ஓன்னு அழுதுட்டு இருக்கிறா. அவ தேடிக்கொண்டிருக்கிறா, குனிஞ்சு குனிஞ்சு கல்லறைய பார்க்கிறா, அழுறா. ஆண்டவர் கேட்கிறா, யாரை தேடுகிறாய்? இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இதே கேள்வியை கேட்கிறார், யாரை தேடுகிறாய்? சிலர், நான் யாரையும் தேடல, எனக்கு ஒரு சேர் கிடைச்சா போதும், எங்க இடம் இருக்குன்னு நான் தேடிட்டு இருக்கிறேன், நமக்கு அது போதும். நீ யாரை தேடுகிறாய்? இந்த கேள்விக்கு பதில் என்ன? இன்னைக்கு பாஸ்டர் இருக்கிறாங்களா? யாரை தேடுகிறாய்? ஆராதிக்க போகிற நானும் பிள்ளையானானும் தொழுது கொண்டு வருகிறோம் என்று சொல்லி ஆபிரகாம் ஈசாக்கு மோரியா மலைக்கு போகும்போது ஈசாக்கு கேட்கிறான், அப்பா நீங்க ஆராதனை தானப்பா சொன்னீங்க. ஆமா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? என்ன தேடலுங்க அந்த இடத்துல? அப்பா அம்மா எங்கப்பா கேட்டிருக்கணும்ல, ஏன்னா சாராளை கூட்டிட்டு வரல. 2 வேலைக்காரர்களை மலை அடி வாரத்தில் விட்டுட்டு வந்துட்டார், அவங்க எங்கப்பா
யாரையும் கேட்கல. சிலருக்கு கம்பெனி இல்லைன்னா சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. நீங்க என்ன சர்ச்சுக்கு போகலையா? போகல. நானும் போகல. நீங்க என்ன பரலோகத்துக்கு போகலையா? ஆமென். சிலர் கிருபை பெற்றவங்க, நான் போகல நீயும் போக கூடாது, அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆமென். யாரை தேடுகிறீர்கள்? இது தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். இல்ல, ஒரு தேவை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கேட்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது. காக்கை குஞ்சு கூட கூப்பிடுமா, அது கத்துது, ஆண்டவருக்கு தெரியுது அது சாப்பாட்டுக்கு தான் கத்துதுன்னு. நமக்கு தான் தெரியாது, விரட்டி விடுறோம். ஆண்டவருக்கு தெரியுது அது சாப்பாட்டுக்கு தான் கத்துது. அதனாலதான் கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை சமதரித்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறார். யாரை வச்சு ப்ரிப்பேர் பண்றாரோ தெரியாது. நீங்க ப்ரிப்பேர் பண்ணதை தூக்கிட்டு போனா, ஆண்டவர் இன்னைக்கு நீங்க என்ன வச்சுதான் வேற நீ என்ன பண்ண முடியும்? இனிமே விரட்ட முடியுமா? ஆமென். கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை சமதரித்து கொடுக்கிற கர்த்தர் யாரை தேடுகிறார்? அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 37, 38 வாசியுங்கள். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அடுத்த கேள்வி அவர் கேட்கிறார். என்ன தேடுகிறீர்கள்? முதல்ல என்ன கேட்டா? யாரை தேடி வந்திருக்கிறோம்? இன்னும் புடி கிடைக்கல. யாரை தேடி வந்திருக்கிறோம்? இயேசுவை தேடி வந்திருக்கிறவன் சொல்றாங்க சத்தமா ஹalleluya. ஓகே, இப்போ இயேசுவை தேடி வந்துட்டோம். அடுத்த கேள்வி, என்ன தேடுகிறீர்கள்? அதாவது இயேசுவிடம் நீங்கள் தேடுகிறது என்ன? அநேகர் இயேசுவிடம் வந்தார்கள். 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவிடம் வந்தாள். எதற்கு தெரியுமா? சுகத்துக்காக. கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரா? கொடுத்துட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்க புதுசா பைபிள் எழுதக்கூடாது. என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ சமாதானத்தோட போ அப்படிம்பார். அவரிடத்துல அற்புதத்துக்காக வந்தவங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? படுக்கை எடுத்துக்கொண்டு நட. சுகத்துக்காக, விடுதலைக்காக, அற்புதத்துக்காக இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதற்காக வந்தார்களோ அதை அவர் செய்துவிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? சமாதானத்தோட போ. ஒரு பாவியாகிய ஸ்திரீ தன் பாவம் மன்னிக்கப்பட இயேசுவினிடத்தில் வந்த போது இயேசு என்ன தெரியுமா சொல்லுவார்? சமாதானத்தோட போ. இவங்களெல்லாம் போன்னு சொல்லும் போது இங்க 2 பேர் அவரிடத்தில் வருகிறார்கள். அவர்கள்ட்ட இயேசு கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? அதாவது என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? உடனே இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? எங்கே தங்கி இருக்கிறீர்? அவருடைய வல்லமை எதிர்பார்த்து வந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் போ அப்படின்னு. கொடுத்துட்டு போன்னு அனுப்பி விடும் போது உங்களுடைய வாசஸ்தலம் எங்கன்னு எதிர்பார்த்து வந்தாங்க பாருங்க. இவர்களை பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 39வது வசனத்துல வந்து பாருங்கள். இங்க இருக்கிற எத்தனை பேரை பார்த்து போன்னு சொல்ல போறார், எத்தனை பேரை பார்த்து வான்னு சொல்ல போறார். ஓ ஜீசஸ், thank you Holy Spirit. நாங்க இயேசு கிட்ட தான் வந்திருக்கிறோம். இயேசு கிட்ட தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவர் எனக்கு என்ன சமாதானத்தோடு அனுப்பிவிட்டார். அனுப்பிவிடப்பட்டவங்களுடைய ஸ்டோரி தெரியாது. ஓர்பாள் நகோமியால் அனுப்பிவிடப்பட்டாள். அவ்வளவுதான், முடிச்சு. ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். ஒரு பெருங்கூட்டத்தை பார்த்து போங்கிறார். கொடுத்து 5000க்கும் அதிகமான பேருக்கு 5 அப்பத்தை பெருக பண்ணி ஆசீர்வதித்து விட்டு கொடுத்து அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில், நல்லா சாப்பிட்டியாப்பா, சூப்பர், இனி வேணுமா? வேண்டாம். அது என்ன பாக்கெட்ல 2 அப்பம், சரி வச்சுக்க, எடுத்துருப்பா. சமாதானத்தோடு
அனுப்பி விட்டாச்சு, அவ்வளவுதான். ஆனா ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து, ஏன்னா இவர்களுக்கு என்ன தேவைன்னா சுகம் அல்ல, இவர்களுக்கு என்ன தேவைன்னா ஏதோ ஒரு அற்புதம் அல்ல, இவர்களுக்கு தேவை இயேசு. ஹல்லேலூயா. என் இயேசுவே, என் பிரியனே, நின் மார்பில் ഞാൻ ചാരുന്നപ്പാ, നിൻ കൈകളിൽ പുണരുന്നല്ലോ, ഒഴുകുന്നു നിൻ സ്നേഹം എന്നിൽ, നീ മാത്രമേ എന്റെ ദൈവം. என்ன தேடுகிறீர்கள்? ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு சுகத்தை தாங்க. நீ பார்வையடைவாயாக, சமாதானத்தோடு போ. கர்த்தர் வந்தது நம்மை அனுப்பிவிடுவதற்கல்ல, கர்த்தர் வந்தது நம்மை அழைத்து செல்வதற்கு. சீஷர்கள் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எதுக்கு ஃபீல் பண்றாங்கன்னா, அவர் இல்லைங்கிற ஒரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் நம்மளை விட்டு போக போகிறாருங்கிற அந்த ரியாலிட்டிக்குள்ள அவங்க வராங்க. அதுவரை புரியல. இயேசு தம்முடைய பாடு மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கும் போது இவங்களால அதை உள்வாங்க முடியல. ஆனா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதை புரிய ஆரம்பிச்சதும், நான் போறேன் நான் போறேன் நான் போறேன்னு சொல்லும் போது பேதுரு, யோவான், யாக்கோபு உட்பட சீஷர்கள் எல்லாம் கலங்குறாங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுக்கு நான் அது தருவேன் இது தருவேன் ஒண்ணுமே சொல்லல. இயேசு அவங்க கலக்கத்தை எப்படி மாத்தினார் தெரியுமா? நான் போய் வீடை ரெடி பண்ணிட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். அவங்க கலங்கினது இந்த கலக்கம். இதுதான் இயேசு சொல்றார், உங்கள் துக்கம். அவங்க துக்கம் என்ன நினைக்கிறீங்க? சீஷர்களுடைய துக்கம் என்ன? இயேசு போறேன்னு சொன்னாரு, இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, இனி என்ன பார்க்க மாட்டீங்க, கொஞ்ச காலம் தான் அவங்க கூட இருப்பேன். ஆமென். அந்த காலத்தின் வேலை வருகிறது, மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படும் வேலை வருகிறது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் என்ன விட்டு போயிருவீங்க. இதெல்லாம் உங்களை ரொம்ப பாதிக்குது. அதனாலதான் இயேசு சொன்ன, எது பாதிக்குது? பேதுருவே, உங்களை எதுங்க பாதிக்குது? அவர் என் கூட, அவர் இல்லாத ஒரு தருணம் என் லைஃப்ல வரத நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. யோவானை எது பாதிக்குது? அவர் இல்லாத ஒரு தருணம் என் வாழ்க்கையில வருது நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. இயேசு சொன்னார், கொஞ்ச காலம் என்னை காண மாட்டீங்க, மறுபடியும் என்னை காண்பீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் அவர்களை பணம் இல்லாமல் அனுப்பி விடுவார் பாருங்க. அதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணல. எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கூட இல்லாம 2 பேரை அனுப்பி விடுவார். பணப்பை இல்லாம அனுப்பி விடுவார். வழிக்கு செலவுக்கு டீக்கு கூட காசு கொடுக்காம 2 பேரை அனுப்பி விடுவார். ஆனாலும் இவரை நம்பி வந்ததுக்கு இவர் இப்படி பண்ணிட்டாரு. அதெல்லாம் நினைச்சவங்க ஃபீல் பண்ணவே இல்லை. அவங்க ஃபீல் பண்ணது ஒண்ணுதான், அவர் இல்லாம நாம ஒரு வாழ்க்கை என்னால் அதை யோசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் நான் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் சொன்னதை நினைச்சுதானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட இந்த நேசத்தால் உண்டாகிற சோகம் சபையை பிடிக்கட்டும். அவர் மேல் இருக்கிற அந்த நேசத்தால் சுலைமியால் சொல்றா, எருசலேம் குமாரத்திகளே, அவரை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, நான் நேசத்தால் சோகமானே. இந்த பெயின் எனக்கு இயேசு வேணும். இதுதான் அந்த தேடல். இதுதான் மகதலேனா மரியாளை ஆள வைத்தது. ஆமென். ஆண்டவரை தேடுகிறவர்களாய். ஹல்லேலூயா. பத்மு தீவிலே யோவான் தனித்து விடப்பட்ட போது, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். எனக்கு பார்க்கணும், சத்தத்தை பார்க்க திரும்பினேன். என்ன சத்தம், அவர் என்ன சொல்ல போறார் அது 2வது. என்கிட்ட பேசுற சத்தத்தை நான் பார்க்கணும். ஏன்னா அவன் கேட்டு அவன் இருதய துடிப்பை அவன்
அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து அவன் காதை அவருடைய இருதயத்தில் வைத்து அந்த ஹார்ட் பீட்டை கேட்டவர் தான் யாரு தெரியுமா? யோவான். அந்த சத்தம் வந்ததும் அவருக்கு இது அவர்ல சத்தத்தை பார்க்க திரும்பினேன், சத்தத்தை கேட்டேன், சத்தத்தை பார்க்க திரும்பினேன். இந்த யோவானுக்கு கர்த்தர் பாராட்டின கிருபை என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகம், ஆமென், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா. ஆமென். இந்த சத்தத்தை சபை கேட்க வேண்டும். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் உபத்திரவ காலத்துக்கு தப்புவிக்கப்படுவார்கள். அதன் பிறகுதான் எக்காலங்கள் ஊதப்படுகிறது, அதன் பிறகுதான் கலசங்கள் ஊற்றப்படுகிறது. இவைகளுக்கு முன்னே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவனை கர்த்தர் பரலோகத்தை திறந்து அவனை எடுத்துக் கொள்ளுகிறார். உபத்திரவ காலம் வரும் முன்னே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் யாரு? தேவனை தேடுகிற கூட்டம். தேவனிடத்தில் தேடுகிறவர்கள் அநேகர், தேவனை தேடுகிறவர்கள். இதான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு தேவை, என்ன ஒரு தேவை நெருக்கி இயேசுவினிடத்தில் கொண்டு போகிறதா இருக்கக்கூடாது. என்னை, ஆமென், பவுல் சொல்லுகிறார், அந்த அன்பு என்ன செய்து தெரியுமா? நெருக்கியேவது. பவுல 2 காரியங்கள் நெருக்கி ஏமிச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு முள்ளு என்ன பண்ணுது? குத்தி குத்தி எங்க கொண்டு போகுது? பவுல ஆண்டவர்கிட்ட கொண்டு போகுது. அது வேற, அது 3ஓட நிறுத்திட்டாரு. ஆனா இன்னொரு இடத்துல சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை என்ன செய்து தெரியுமா? நெருக்கி நெருக்கி ஏவுது. ஆண்டவரை தேடணும் முழு இருதயத்தோடு. நம்ம எல்லாருமே தேடுகிறவர்கள் தான், தேடிதானே வந்திருக்கிறோம். ஆனா முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களின் அடையாளங்கள் என்ன தெரியுமா? ஒரு சில காரியங்களை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஒன்று, அவரை கண்டடையும் வரை தேடுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. கண்டடையும் வரை தேடுவாங்க. ஒரே பொருளை ஒரு வீட்டில் 2 பேர் தேடுவாங்க. ஒரு ஆளுக்கு கிடைக்காது, இன்னொரு ஆளுக்கு கிடைக்கும். கிச்சன்ல ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன், ஃப்ரெண்ட்ல சொல்லுவாங்க, இந்த கிச்சன்ல இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. ஒரு ஆள் போவாங்க, அப்படின்னு பார்த்துட்டு, இங்க ஒன்றும் இல்லை. நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கை தூக்க வேண்டாம். இங்க ஒன்றும், அங்கதான் இருக்கு, நான் பார்த்தேன், அங்க ஒன்றும் இல்லை, வேணாம், நீங்க போய் பாருங்க. இவங்க போவாங்க பாருங்க, போய் உள்ள போய் தேடுவாங்க, எடுத்துட்டு வருவாங்க. அப்ப கேட்பாங்க, இது எங்க இருந்து? இது அங்கதான் இருந்து. தேடுகிறதுல, அதாவது இவங்க தேடி கிடைக்கல, இல்ல இவங்களுக்கு அது வேணும்னு அவசியம் இல்லை. ஆனா இன்னொருத்தவங்க தேடி எடுக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அது தேவை. கண்டடையும் வரை தேடணும். இதான் முழு இருதயத்தோடு தேடுதல். நான் கண்டடையும் வரை தேடலைன்னா என் மனம் அவரை மட்டும் தேடல, வேற நிறைய தேடுது. எனவேதான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து போறோம். துணி கடையில போய் துணி வாங்குறது போல. சிலருக்கு நாகர்கோயில இருக்கிற ஒரு துணி கடை பத்தாது, வண்டி ஏடு திருநெல்வேலிக்கு, இல்லைன்னா ட்ராண்டர், எங்க போக டாஸ்போர்ட், அங்கேயும் பத்தாது சிலருக்கு. நான் அவரை கண்டடையது வர இந்த மகதிலே நான் மரியாதை அழுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்தது அவரை தேட. நான் வந்தது இந்த கல்லு யாரு புரட்டுவான்னு பாக்குறதுக்கல்ல. கல்லு புரட்டப்பட்டது அற்புதம், அதிசயம். அவரை தேடுகிறது அன்பு. நான் ஒரு அற்புதத்தை பார்த்துட்டேன், ஒரு மிராக்கிளை பார்த்துட்டேன், கை தட்டிட்டு போவதற்கல்ல. எனக்கு அவர் வேணும், எனக்கு இயேசு வேணும், இயேசு வேணும். என் ஜீவிதத்தில் இயேசு வேணும். ஓரோ தினமும்
இயேசு வேணும். என் அந்தியம் வரை பிரியனே வேணும். இயேசு வேணும். சொல்லுவோமா? என் ஜீவிதத்தில் இயேசு வேணும். ஓரோ நிமிஷமும் இயேசு வேணும். என் அந்தியம் வரை பிரியனே வேணும். உண்மையாய் தேவனை தேடுகிறவருடைய ஜெபத்தில் அந்த தேடல் இருக்கும், ஆராதனையில் அந்த தேடல் இருக்கும், வேதத்தை வாசிக்கையில் அந்த தேடல் இருக்கும். எந்த ஒரு காரியத்தில் அந்த தேடல் இருந்துட்டே இருக்கும். தேடல் இருந்துட்டே இருக்கும். ஆண்டவர் ஒரு உண்மையை சொல்லும் போது, ஒருவள் கையில் இருக்கிற 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு என்ன ஆயிட்டு அப்படின்னா தொலைந்து போயிட்டு. யூத கலாச்சாரத்தின்படி திருமணத்துக்கு முன்னே அந்த பெண்ணை பார்த்து ஓகே ஆனதும் அந்த அவளை விவாகம் பண்ணுகிறவன் ஒரு 10 வெள்ளிக்காசை கொடுப்பான். அந்த 10 வெள்ளிக்காசையும் இந்த அம்மா அவர் வரது வர வச்சிருக்கணும். அவர் வந்ததும் என்ன பண்ணணும்னா அந்த 10 வெள்ளிக்காசையும் சும்மா கொடுக்கக்கூடாது, எண்ணி கொடுக்கணும். எண்ணி கொடுக்கணும். அப்படி அதுல 1 குறைஞ்சாலும் அந்த மேரேஜ் நடக்காது. எனவேதான் அந்த பெண்கள் வந்து அந்த வெள்ளிக்காசை பொக்கிஷம் போல காத்துக்கொள்வார்கள். அதான் உன்ட 10 வெள்ளிக்காசுல இருக்குல்ல 2 கடன் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் நீ தரல பாரு, இனி உங்ககிட்ட பேச மாட்டேன். எந்த உறவு கட்டானாலும் இந்த வெள்ளிக்காசை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது இவங்க லைஃப். இப்படி இருந்தவ கிட்ட தான் ஒரு வெள்ளிக்காசு என்ன ஆயிட்டு தெரியுமா, தொலைந்து போயிட்டு. தொலைந்து போனது அந்த அம்மா விட்டாங்களா அவர் வரட்டும் சமாளிக்கலான்னு? இல்ல, அவ உள்ளம் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அவ தேட ஆரம்பிக்கிறாள். எப்படி முதல்ல உங்க பையில இருக்கிற ஒரு 10 வெள்ளிக்காசு வச்சிருக்கிறீங்க, ஒரு பையில போட்டு வச்சிருக்கிறீங்க, ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சிட்டு நீங்க முதல்ல எங்க தேடுவீங்க? பையில தான் தேடுவோம். எப்படி தேடுவோம்? எல்லாத்தையும் எடுத்து தட்டி எல்லாம் பார்த்து எடுத்து, இல்ல அதுல இல்லைன்னு தெரிஞ்சாலும் 4 வாட்டி ஃபர்ஸ்ட் பையில தேடுவோம், அப்புறமா வீட்டுல தேடுவோம். ஃபைனலா தான் நம்ம என்ன பண்றாங்கன்னா விளக்க கொளுத்தி, இதான் தேடலுடைய அடுத்தடுத்த நிலை. பையில தேடி பார்த்திருப்பா இல்ல, அடுத்த வீட்டுல ஒவ்வொரு இடத்துல அது எங்கெல்லாம் அந்த பைய கொண்டு வச்சாலும் அங்கெல்லாம் தேடி பார்த்திருப்பா இல்ல. அடிக்கடி இந்த என்ன பண்ணுவாங்கன்னு இந்த வெள்ளி காசை எடுத்து எடுத்து பார்ப்பாங்க. எதுக்கு எடுத்து பார்ப்பாங்கன்னா 10 நம்பர் கரெக்டா இருக்குதா, எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சதை திருப்பி திருப்பி படிப்போம் தெரியுமா, அதே போல அடிக்கடி எடுத்து பார்ப்பாங்க. இப்படி எடுத்து பார்த்ததுல தான் ஒண்ணு குறைவா இருக்கு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நான் எடுத்து பார்த்ததுல கீழே விழுந்திருக்குமோ, ஒவ்வொன்னா தேடுறாங்க. தேடி தேடி காணல அப்படின்னதும் விடல. ஏன்னா வாழ்க்கையில லைஃப்ல விடல. இந்த பேச்சு எல்லா இடத்துல அடிபடும். இந்த அம்மாவால ஒரு 10 வெள்ளி காசு கூட வைக்க முடியல. அவ மேல ஒரு பெரிய ஒரு 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 பிளாக் மார்க் போடப்படும். அது வேண்டாம். என்ன பண்ற, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கிறாள். வீட்டை பெருக்கிற அது கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அடுத்தடுத்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறா. இப்படிதான் ஒரு தேவ பிள்ளை தேவனை அடைய ஸ்டெப் எடுத்து வைக்கணும். கண்டடையும் வரைக்கும் அவரை தேடலைன்னா நமக்கு அவர் தேவையில்லைன்னு சொல்றோம். இனி அவன் இப்படி தேடுற, ஏன்னா எனக்கு அது தேவை. நீ அப்ப ஆண்டவரை தேட மாட்டேங்கிற. நம்ம சொல்லாம சொல்றோம் எனக்கு அவர் தேவையில்லைன்னு. கர்த்தர் தம்மை காண்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் இன்னொருத்தங்க ஜெபத்துல எவ்வளவு நாளுங்க மறைஞ்சிட்டு இருப்போம். இன்னொருத்தங்க ஜெபத்துல எவ்வளவு நாள் மறைஞ்சிட்டு இருப்போம். மனைவி ஜெபத்துல எவ்வளவு நாள் தான் புருஷன் மறைஞ்சிட்டு இருப்பார். புருஷர்களை என்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க? அல்லது புருஷன் ஜெபத்துல எவ்வளவு நாள் தான் மனைவி மறைஞ்சிட்டு இருப்பாங்க, நீங்க என்னைக்கு ஜெபம் பண்ண போறீங்க? பெற்றோர் ஜெபத்துல எவ்வளவு நாள் தான் குளிர் காஞ்சிட்டு இருக்க முடியும், நம்ம என்னைக்கு ஜெபம் பண்ண போறோம்? ஆமென். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், அவங்க இருக்கிறாங்க. மோசே கையை உயர்த்திட்டு இருக்கிறார், யோசுவா ஜெயிக்கிறார். இன்னைக்கு யோசுவா நிக்கும் போது மோசே இல்ல. என்ன பண்ண போறீங்க ஜோசுவா? அதனாலதான் மோசே இருக்கும் போது யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு
விலகாதிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடியே ஜெபிக்க வைக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அது நான் ஜெபம் பண்றேன்ல, அது பரவாயில்ல. நான் ஜெபம் பண்றேன்ல, என்னைக்கு ஜெபம் பண்ணுவோம், எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணுவோம். சில காரியத்துக்கு ஆமென் பெற்றோருடைய ஜெபம் ரொம்ப உதவும், எல்லாத்துக்கும் இல்ல. ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம தான் ஜெபம் பண்ணணும். மனைவியுடைய ஜெபம் உதவும் புருஷர்களே, ஒரு லெவல்ல நம்ம தான் ஜெபம் பண்ணணும். இதுவரை கொண்டு வந்துட்டு எவ்வளவு நாள் தான் இன்னொரு நிழல்ல. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்காக ஒரு ரத்தம் சிந்தினேன் அல்லவா. ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருடைய மீட்பரும் ஒவ்வொருவருடைய மணவாளனும் அவர் ஒருவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனை தேடணும், அவருடைய பிரசன்னத்தை நாடணும். யோசேப்பையும் மரியாளையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். லூக்கா 2வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்துல, அவரை காணாததினாலே தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பினார்கள். எருசலேம் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. இயேசுவுக்கு 12 வயசு. இயேசு ஃபங்க்ஷன் முடிச்சு கிளம்புனதும் இயேசு அங்கே இருந்துட்டார். இவங்க நினைச்சாங்க கூட்டத்தில் இருப்பார் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கிறாங்க. வந்து தேடி பார்த்தா ஆளை காணல. எப்படி தேடினாங்கன்னு அவங்களே சொல்றாங்க பாருங்க. 48 கடைசியில, இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை ஐயோ காணலையே, ஐயோ ஒரு குழந்தைய வந்து பெற்றோர் தேடுறதுக்கும் மற்றவங்க இப்போ ஒரு குழந்தை காணாம போயிட்டுன்னு வைங்களேன், அந்த பெற்றோர் கதறாங்க, பிள்ளைய காணல. உடனே கூட இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க. அந்த தேடல் எல்லாரும் தேடுறத வச்சு பார்த்தா இதுல யாரு பெற்றோர்னு ஈஸியா தூக்கிடலாம். ஏன்னா அவங்க எப்படி தேடுவாங்க தெரியுமா, அவ்வளவு அவங்கள பார்த்தாலே தெரியும், எப்படியாவது பார்த்துடணும். மற்றவங்க எல்லாம் எது வரைக்கும் தேடுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டைம் இருக்கிறது வரைக்கும், அவங்களுக்கு திராணி இருக்கிறது வரைக்கும் தேடுவாங்க. ஆனா இந்த பெற்றோர் எது வரைக்கும் தேடுவாங்க தெரியுமா, அந்த பிள்ளைய கண்டுபிடிக்கிறது வரைக்கும். இதான் முழு இருதயத்தோடு தேடுதல், முழு இருதயத்தோடு தேடுதல். யோசேப்பை யாக்கோபு தன் சகோதரர்கள் சீகேமிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடு மேய்க்கிற இடத்துல நீ போய் பார்த்து விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி யோசேப்பை அனுப்பி விடுகிறான். ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பி விடுகிறான். யோசேப்பு சீகேமுக்கு வரும்போது அங்க சகோதரர்கள் இல்லை. அவங்க எங்க போயிட்டாங்க, தோத்தானுக்கு போயிட்டாங்க. அப்ப யோசேப்பு என்ன பண்ணிருக்கலாம், சீகேமில் இல்லாததும் திரும்பி போயிருக்கலாம். திரும்பி போய் அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம், அப்பா நான் அங்க போனேன், அங்க அண்ணன்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா யோசேப்பு திரும்பி போகல. அவன் அங்கே தேடிக்கொண்டே இருக்கிறான், தேடிக்கொண்டே இருக்கிறான். அவர்கள் தென்படும் வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறான். அப்பொழுது அந்த வழியா வருகிறவன் சொல்லுகிறான், என்னப்பா நீ அங்க இங்கேயும் போயிட்டு இருக்கிற, திடீர்னு இங்க வர, திடீர்னு அங்க ஓடுற. இல்ல, என்னுடைய சகோதரர்கள் இங்கதான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் தோத்தானுக்கு போறதாக பேசி கொண்டிருந்தார்கள். அவன் திருப்பி அங்க போறான். உன் முழு இருதயத்தோடு தேடுறவங்க ரிஸ்க் எடுப்பாங்க. அவங்க நோக்கம் நிறைவேறாம அவங்களால திரும்ப முடியாது. இதுதான் மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள் அவன் அந்த முந்தின இரவே ஆயத்தப்பட்டு நாளை காலையில போய் அவரை பார்ப்பேன். அவளை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் உயிரோடு எழும்பவில்லை. அவளால் அந்த 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 விசுவாசம் அவளுக்குள்ள இன்னும் வரவில்லை. ஆனா அவளுக்கு அவர் மேல இருந்த அன்பு. ஆமென். அடுத்த நாள் பொழுது விடிந்ததும் சில ஸ்திரீகள் புறப்பட்டு போறாங்க. அதுல மகதலேனா மரியாள் உண்டு, இயேசுவின் தாயாகிய மரியாள் இருப்பாங்க. இன்னும் சில ஸ்திரீகள், கிளேயோப்பாவுடைய மனைவி உண்டு. இப்படி சில ஸ்திரீகள் போறாங்க. கல்லை யார் புரட்டி போடுவான்னு வந்து பார்த்தா கல்லு புரண்டு இருக்கு. அப்படி ஆச்சரியப்பட்டு நிற்கும் போது ஒரு தூதன் வந்து சொல்லுகிறான், யாரை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார்னு சொன்னதும் எல்லாரும் ஓடுறாங்க. எல்லாரும் தான் ஓடுறாங்க. ஓடி எங்க வராங்க அப்படின்னா, சீஷர்கள் இருந்த இடத்துல வந்து இந்த மேட்டரை சொல்றாங்க. சொல்லும் போது பேதுரும் யோவானும் ஓடி வராங்க. எங்க ஓடி வராங்க, கல்லறை இடத்துல ஓடி வராங்க. ஆமென். யோவான் 20வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும்.
பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்துக்கு வந்து அதற்குள் குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. ஏன்னா சீலை மட்டும் தான் கிடக்கு, அதாவது அவரை சுத்தி இருந்த துணி மட்டும் கிடக்குது, ஆளு இல்ல. அதனால அந்த சீஷன் வேற யாரும் கிடையாது, யோவான். அவர் அங்கே நின்னுட்டார். பேதுரு இன்னும் ஒரு ஸ்டெப் கூட, சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்கு உள்ளே பிரவேசித்து எல்லாத்தையும் பக்கத்துல போய் பார்த்துட்டு எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. ஸ்திரீகள் எல்லாம் பொய்யாச்சு, பேதுரும் பொய்யாச்சு, யோவானும் பொய்யாச்சு. ஆனா ஒரு அம்மா மட்டும் நின்றுட்டு இருக்கிறாங்க. யாரு தெரியுமா? மகதலேனா மரியாள். ஏன்னா அவ வந்தது எதுக்காக? பார்க்க. அதுக்காகவே ஆயத்தத்தோடு வரா. இருட்டோட எழுந்து வருகிறாள். அதாவது பொழுது விடிறதுக்குள்ளே கிளம்பிட்டான். பொழுது விடிஞ்சு கிளம்பி இருக்கலாம். இது அந்த தேடல். அதான் வேதத்தில் சொல்லப்பட்ட குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளுகிறது. 5 மணிக்கு தான் ஜெபம் பண்ணணும்னு அலாரம் வைக்கிறேன், ஆனா 4 மணிக்கு எழுப்பி உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா. குறித்த ஜாமங்கள், இது அந்த தேடல். அவன் நின்று அழுது கொண்டிருக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 11வது வசனத்தை பாருங்கள். மரியா கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, அதாவது பார்த்து அழுறா. இப்படி குனிஞ்சு பாப்பா அழுவா, இப்படி குனிஞ்சு பாப்பா அழுவா. ஆண்டவர் பார்த்தாரு, இவ அழுகையை ஸ்டாப் பண்ணணும். என்ன பண்ணார் தெரியுமா? முதல்ல 2 தூதர்களை அனுப்புறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களா 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டார். இப்போ நீங்க தூதர்களை பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன். நீங்க அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு தூதர்களை பார்த்துட்டோம், என்ன செய்வோம்? ஹலோ, என்ன பண்ணுவோம்? கேட்போமா? அதுல மயங்கி விழுந்து கிடப்போம். அதான் உண்மை. ஹல்லேலூயா. தூதர்களை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மைண்டே பண்ணல. அவங்க கேட்கிறாங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் கேட்கும் போது என்ன ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. ஏன் ஆண்டவர் அவங்க அவர்னா அவர்தான். இதான் தேடல். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன், 2 தூதர்கள் வந்தாங்க. நமக்கு தூதரே தேவையில்லை, தூதருக்கு ஒரு இறகு போதும், அதை வச்சு காலத்தை ஓட்டிடுவோம். இத தேடல். எனக்கு நான் தூதனை பார்க்க வரல ஆண்டவரே. ஆமென். ஏன்னா இந்த அம்மா அப்படிப்பட்ட விடுதலை அனுபவிச்சாங்க இயேசு கிட்டது. 7 பிசாசுகள் இந்த அம்மாவை அவ்வளவு பாடுபடுத்துச்சு. இயேசு வாழ்க்கையில வந்து இவன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற்றினா, என் வாழ்வை அர்த்தமுள்ளதாய் மாற்றினவரை என் இருதயம் தேடும். ஏன்னா ஆண்டவருடைய புரோகிராம் படி அவர் உயிர் தெழுந்து முதல்ல யாரதான் போய் பார்க்கணும் தெரியுமா? பிதாவை பார்க்கணும். அதனால இயேசு என்ன பண்றாருன்னா 2 தூதர்கள் அனுப்பி அவளை சால்வ் பண்ணி அனுப்புங்க. அவர் உயிரோடு இருக்கிறாரெல்லாம் சொல்லி ஒரு வாட்டி கூட புரியும்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 1 தூதன், அப்புறம் 2 தூதர்கள். இந்தமா போகாத, அதை அழுதுட்டு குனிஞ்சு பார்த்து அழுதுட்டே இருக்கு. இப்படி அழுதுட்டு இருக்கும் போது அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். அதன் அர்த்தம் என்னன்னா, அவ அப்படி அழுதுட்டே இருக்கும் போது அவளால ஃபீல் பண்ண முடியுது, என் பக்கத்துல இருக்கிறார். ஆண்டவரை தேடுறவங்களுக்கு அவருடைய பிரசன்னம் கனெக்ட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். அதுவரை பேதுரு வந்தாரு, யோவான் வந்தாரு. அந்த யூடியூப்ல அந்த ஜெபம் பார்த்தாச்சு, இந்த ஜெபம் பார்த்தாச்சு, பேதுருவன் நடத்தின ஜெபத்தையும் பார்த்தாச்சு, யோவான் நடத்தின ஜெபத்தையும் பார்த்தாச்சு. சரி, போராத குறைக்கு மரியாள் நடத்தின ஜெபத்தையும் பார்த்த, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, ஒன்னும் இல்லை. ஆனா இப்ப கல்றையே பார்த்துட்டு இருந்தவ ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல, அப்படியே வந்து நிற்கிறார். அந்த நம்முடைய இருதயம் அவரை தேடும்னா அவர் நம் பக்கத்துல வருகிறதே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எங்க யோவான் ஸ்நானன் வந்து இயேசுவை குறித்து சொல்லிட்டே இருக்கிறான். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல, அவர் எனக்கு முன்னிருந்தவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, வெயிட்,
நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இதான் உங்களுக்குன்னு ஜெப அறை இல்லாம இருக்கலாங்க. ஒரே ரூம்ல தான் நீங்க குடும்பமா தங்கி இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருந்து தேடினாலும் உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். இயேசு வேணும் என் ஜீவிதத்தில், இயேசு வேணும். ஆண்டவர் அப்படி நிற்கிறார். என்னதும் ஸ்திரீயே ஏன் அழுற அப்படின்னு கேட்கிறார். இன்னும் இந்த அம்மாவுக்கு புரியல. தோட்டக்காரரே, ஆமே, ஆண்டவர் அவரை வெளிப்படுத்தாம வருவார். எதுக்கு தெரியுமா? நம்ம என்னெல்லாம் சொல்றோம்னு கேட்கறதுக்கு. இங்க வந்து யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலம், வீட்டில் போய் தோட்டக்காரரே என்னெல்லாம் சொல்றோம். ஆமே, இங்க பாருங்க, இதான் அந்த தேடல். அவன் என்ன சொல்றானா, நீங்க அவரை எடுத்து போனது உண்டானால் நீங்க சொல்லுங்க, நான் போய் எடுத்து. அப்ப இவ்வளவு பொறுத்த வரைக்கும் இயேசுன்னு உயிரோடு எழும்பல. இவ்வளவு பொறுத்த வரைக்கும் இயேசு எப்படிதான் இருக்கிறார்? மரித்த இயேசுவால ஏதாவது பண்ண முடியுமா? மரித்த ஒரு நபரால நமக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணும் முடியாது. அப்ப இவ்வளவு பொறுத்த வரைக்கும் இப்போ இயேசுவுக்கு இவளுக்கு ஒண்ணுமே பண்ண, இயேசுவால இவளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியும். அப்படி முடியாட்டியும் எனக்கு வேணும்னு சொல்லி அல்றா. பாத்தீங்களா? இதுதான் உண்மையான தேடல். இயேசு எனக்கு ஒண்ணுமே பண்ணலைனாலும், இயேசு அப்பத்தை எடுத்து இப்படி வச்சாருன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வராங்க. ஆனா இயேசுவால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது என்கிற நிலையில் இருக்கும்போது ஒரே ஒருவள் வந்து நிற்கிறான். இயேசு உயிரோடு இருக்கும் போது யோவான் வந்து நிற்கிறான். கடைசியில இயேசு மரித்ததுக்கு அப்புறம் ஒரே ஒருவள் வந்து நிற்கிறான். அப்படி நிற்கிறான். சொல்ல, எனக்கு அவர் வேணும். எதுக்கு அவர் வேணும்? அவர் எனக்கு இது செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். இல்லை, ஐ நீட் ஜீசஸ். அவ்வளவுதான். எனக்கு இயேசு வேணும். ஆண்டவர் மரியாளே அப்படின்ட்டார். சரி, இந்த தேடல் அதிகமாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு தம்மை மறைக்க முடியாது. மரியாளே அப்படின்னு சொன்னதும் மரியாள் என்ன பண்றான்னு நினைக்கிறீங்க? இயேசு அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன தொடாத அப்படின்னா மரியாளே ரவுடி அப்படின்ட்டான். ஸ்டாப் அப்படின்ட்டான். அவ தேடினதே தொடறதுக்கு இயேசு வேணும். 3 நாள் கேப் அவளால தாங்க முடியல. 3 நாள் கேப். இயேசு அவளும் சந்தித்து 3 நாள் ஆச்சு. 3 நாள் கேப் வந்து அவளுக்கு ஏதோ பைத்தியம் போல ஆயிட்டான். மரியாளே, ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் அலர்ட்டா இருக்கிறார். இவ அடுத்து என்ன பண்ணுவான், நான் அடுத்து என்ன பண்ணுவேன்னு அவருக்கு தெரியணும். அவருக்கு தெரியும் இவன் ஜெபம் பண்ண மாட்டான், ஆட மாட்டான். அவருக்கு தெரியும். அதனாலதான் தூதர்கள் அனுப்பி பார்த்தாரு வேலைக்காக. தெரியும் அவருக்கு. அதனாலதான் பின்னாடி வந்து நின்றார். பின்னாடி வந்து தூதர்களை பார்த்திருப்பார். கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவரே, எங்களை வகையே வைக்கல. ஆண்டவரே, இந்த தூதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆண்டவரே, எங்களெல்லாம் பார்க்கும்போது கிதியோன்லாம் துடிச்சாரு. ஒவ்வொருத்தரும் அப்படி இப்படின்னாங்க. 7 பேய் பிடிச்சவா, எங்களை வகையே வைக்கல. ஆண்டவரே, இயேசுவை பார்க்கிறவங்களுக்கு மீதி தூதனே வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன தொடாத, என்ன தொடாத, தொடாத. அவரை கூட பாத்தீங்களா? ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் தொடணும். இந்த தேடல், இப்படி தேடுகிறவர்கள் அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க பின்வாங்க மனம் இராது. அவங்களால பின்வாங்க மனம் இராது. தேடி பார்த்து கிடைக்கல, சரி போயிடுவோம், மனம் இராது. கண்டடையும் வரை விட மாட்டார்கள். உன்னத பாட்டு 3வது அதிகாரத்தில் சுலைமியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 1 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமநேசரை தேடினேன். சில படுத்துட்டே ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? அதுதான் இந்த அம்மா. ரொம்ப டயர்டு.
அப்படி படுத்துட்டு ஜெபம் பண்ணாங்க. அவங்களால பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. ஆமென். அப்படி எழும்பி உட்கார்ந்தாச்சு. அவரை படுத்து ஜெபம் பண்றது தப்பு இல்லை, தப்பு இல்லை. தப்புன்னா நம்ம மொத்த ஜெபமும் கட்டாயிருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆமே ஜெபம்னாலே படுத்துருவோம். அதுல படுத்து வேற ஜெபமா? ஆமே. அவங்க பாருங்க, என் படுக்கையிலே தேடினேன் அப்பா. அப்படி கூட்டு பார்க்குறேன், நேசரே அப்பான்னு கூப்பிடல, நேசரே. என்ன கனெக்ட் ஆகலையே. அடுத்த வசனத்துல நான் எழுந்து சரி உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் காணல. உடனே எழுப்பி அங்கே இங்கே நடக்கிறான். நடந்து பார்க்கிறா. அவ தேடல, கூட்டிட்டே இருக்கிறா. அடுத்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் தெரிந்தேன், என் ஆத்துமனேசரை தேடுவேன் என்றேன். சரி, ஃப்ரெண்டு காலில் போய் இருந்து ஜெபம் பண்ணி பார்ப்போம், வெளியே இறங்கி போய் ஜெபம் பண்ணி பார்ப்போம். தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்தில் தெரிகிற காவலால் நைட்டு யாராவது லைவ் போடுறாங்களா, போட்டு பார்ப்போம். ஆமென். என் ஆத்துமனேசரை கண்டீர்களா என்று கேட்டேன். அவங்க இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இது யாருமா புதுசா நைட்டு? ஆமென். அடுத்த வார்த்தை பாருங்கள், கொஞ்ச தூரம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. அதன் அர்த்தம் என்ன? உண்மையாய் தேடுகிறவர்களை அதிக நேரம் தேட வைக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அடுத்த வார்த்தை, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய். அவரை கண்டவுடனே அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். ஆமே. அதாவது படுக்கையிலிருந்து தனியா எழும்பி வெளியேற வந்துட்டான். இப்போ அவன் என்ன சொல்றான்? நீங்க என்ன கொண்டு போய் தூங்க வைங்க. ஹல்லேலூயா. படுக்கையிலே உம்மை நினைக்கின்றே, ராஜாமத்தில் தியானிக்கின்றே, சுமையான உணவை ஓ திருப்தி அடைகின். அதான் அந்த தேடல். ஆண்டவர் இல்ல, நம்ம ஜெபம் பண்ணி பார்ப்போம், இல்ல இன்னைக்கு லீடிங்கே இல்லை அப்படிமோ. என்னைக்கு தான் லீடிங் வரும்? லீடிங்கே இல்லை. வருகை டைம், ஆண்டவரே இதோ போது அடியன், எனக்கு லீடிங்கே இல்லை, நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வரேன். இது தேடுறவங்க இருக்கிறாங்களா, அவங்க ஜெயிக்கிறவங்கள தான் இருப்பாங்க, தோக்க மாட்டாங்க. கல்லறையில் அவர் இல்ல, அவரே அங்கேயே வர வச்சுட்டா. பாத்தீங்களா? கல்லறையை விட மோசமாங்க நம்ம வீடு. இல்ல நான் தெரியாம கேக்குறேன், நம்ம இருக்கிற இடம் கல்லறையோட மோசமா? அது ஆண்டவர் இங்கெல்லாம் வரமாட்டார், வாஸ்து சரியில்லை. கல்லறையில தூதர்கள் பொய் சொன்னாங்களா, உண்மை சொன்னாங்களா? ஆண்டவர் இனி கல்லறையில இருக்க மாட்டார், அங்கேயே வர வச்சுட்டால. தேடுறவங்க ஜெயிப்பாங்க, தேடுறவங்க ஜெயிப்பாங்க, தேடுறவங்க சாதிச்சிருவாங்க. அதை விட மோசமா நீங்க இருக்கிற வீடு, அதை விட மோசமா நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் இல்லையே. அது மரித்தவர்கள் இருக்கிற இடம் இல்ல, மௌனத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிற இடம் இல்ல, அங்க அவருக்கு சம்பந்தமே இல்லையே. அப்படி இருந்தும் ஒருவருடைய தேடல் அங்கே ஜெயிக்குது, தேடல் அங்கே கனம் பெறுகிறது. என்னை தேடினீர்களானால் நான் காணப்படுவேன். ஆமென். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமா தரும் போதே, ஆண்டவர் இது எல்லாரையும் போய் தொடுமான்னு தெரியல, இல்ல எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஆமே, எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. கர்த்தர் அவர்களோடு தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். நீ இருக்கிற சூழ்நிலை இங்கெல்லாம் ஆண்டவர் வரமாட்டார் நினைக்காத. தேடலை அதிகப்படுத்தி உன் கண்கள் அவரை காணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே சுலமியாளை பாருங்கள், அதனுடைய 5வது அதிகாரம், உன்னத பாட்டு 5வது அதிகாரம், அதனுடைய 5 முதல் வாசியுங்கள். என் நேசருக்கு கதவை திறக்கு, என் நேசருக்கு கதவை திறந்தேன், நான் எழுந்தேன். நான்
கதவை திறக்க எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகள் இருந்தது. என் உள்ளம் அவருடைய நேசத்தால் பொங்கினது. பொங்கினது. 5வது வசனம். என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளின் வெள்ளைப்போலும் என் விரல்களின் வாசனையுள்ள வெள்ளைப்போலும் வடிந்தது. அடுத்த வசனம். என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை. அப்ப இவ லைஃப்ல இப்ப என்ன இருக்கு தெரியுமா? ஏமாற்றம். எல்லாரும் சொல்லுங்க, ஏமாற்றம். ஏமாற்றம் வந்ததும் கதவை பூட்டல, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா அவளை எது பாதிக்கு தெரியுமா? சோர்வு. அவர் சொன்ன வார்த்தைகளை நாத்துமா சோர்ந்து போயிட்டு, சோர்வு. சோர்வு வந்ததும் அவ பின்வாங்கல, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா, நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு, பதில் இல்லாத நிலை, ஜெபத்துக்கு பதிலே இல்லாத நிலை. அநேகர் இந்த இடத்துல தேவனை விட்டு தூரம் போகிறார்கள். ஒரு ஏமாற்றம் வரும்போதே ஆண்டவரை விட்டு போயிடுறாங்க. சோர்வு வந்ததும் ஆண்டவர் வேண்டாம், ஒண்ணு வேண்டான்னு போயிடுறாங்க. இவர்கள் தேடுகிறவர்கள் அல்ல, இவர்கள் தேவைக்கு மட்டும் வருகிறவர்கள். ஆனால் இங்கே பாருங்கள், உன்னத பாட்டு சூலேமியால் சபைக்கு நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்வு வந்தாலும் ஏமாற்றம் வந்தாலும் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னாலும் அவ தேடுறதை விட்டு பின்வாங்கவில்லை. அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா காயம். 7வது வசனத்தை பாருங்கள். நகரத்தில் திரிகிற காவலர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். காயம், மனிதர்களால் காயம், நிந்தை, வேதனை. ஆனாலும் அவள் பின்வாங்காமல் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. அப்பொழுது அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். நஷ்டம், ஏமாற்றம், சோர்வு, பதில் இல்லாத நிலை, காயம், நஷ்டம். எவ்வளவு ஒரு மனுஷன் பின்வாங்கிறதற்கு இதுல ஒண்ணு போதுமே, இதுல ஒன்று போதுமே. எங்க கூட ஆராதிக்கிறவங்களால ஒரு கசப்பு ஏற்பட்டாலே சர்ச்சுக்கு வராம இருக்கிறோம்ல, ஒண்ணு போதுமே. இத்தனையும் தாண்டி அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேம் குமாரத்திகளே என் நேசரை கண்டீர்களானால். அவ சொல்றா, எனக்கு நஷ்டம் உண்டானதுனால நான் சோகமா இருக்கிறேன், எனக்கு காயம் உண்டானதுனால நான் சோகமா இருக்கிறேன், எனக்கு ஏமாற்றம் உண்டானதுனால நான் சோகமா இருக்கிறேன் என்றெல்லாம் அல்ல, நேசத்தால் நான் சோகமா இருக்கிறேன். ஹalleluya, ஆமென். ஏமா இப்படி டல்லா இருக்க? என் வாழ்க்கையில் அவ்வளவு நஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? இது அல்ல, இத்தனையும் தாண்டி அவள் இன்னும் தேடுகிறாள். ஓ, இதுக்கு மேல அவருக்கு மறைஞ்சிருக்க முடியும் நினைக்கிறீங்க? 6வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், 5வது வசனத்துல, ஓ உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. Glory, oh Jesus. யார் அவளுடைய கண்கள் வென்றது தெரியுமா? பாதாளத்தை ஜெயித்தவரை, மரணத்தை ஜெயித்தவரை, சத்துருவை ஜெயித்தவரை. தேடுகிறவர்கள் ஜெயிக்கிறாங்க. போதும் 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 போதும், உன் கண்ணை திருப்பு, அது என்னை ஜெயிக்குது. அவரை யாராவது ஜெயிக்க முடியுமாங்க? உன் கண்கள் என்னை வென்றது. அவரை ஜெயிக்க முடியுமா? அதனாலதான் சத்துருவுக்கு சபை மேல கண்டு. ஆமே, யாக்கோபு ஆண்டவரை ஜெயிச்சானா இல்லையா? எங்க ஜெயிச்சான்? யாக்கோபு காட்டுக்கறல. ஜெயிக்க முடியுமா யாக்கோபு ஆண்டவரை? முடியாது. யாக்கோபு ஆண்டவரை ஜெயிக்கணும்னா யார் மனசு வைக்கணும் தெரியுமா? ஆண்டவர் மனசு வைக்கணும். எனக்கு ஆரம்பத்தில் இது புரியல. ஆண்டவர் சொல்ற, நீ ஜெயிச்சுட்ட, நீ ஜெயிச்சுட்ட. என்ன ஆண்டவர் அவன் ஜெயிச்சான்? அப்பதான் ஒரு வாட்டி என் மூத்த பொண்ணு ஜாஃபியா கூட 2 பேருக்கும் யார் பலம் ஜாஸ்தி பாப்போமா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் விளையாடணும். அவன் தான் ஜெயிச்சுட்டே இருந்தான். நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், தோத்துட்டே இருந்தேன். ஏன் அவன் ஜிம்முக்கு போறனாலயா? அவன் தோக்குறது எனக்கு பிடிக்கல.
யாபோ காற்றின் கரையில நீ நெருங்கிட்டேன்னு வச்சுக்கோய, நீ உன் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. இவளுக்கு ஏமாற்றம் இருந்தது, இவளுக்கு சோர்வு இருந்துச்சு, இவளுக்கு பதில் இல்ல. பல ஜெபத்துக்கு இன்னும் பதில் இல்ல. இவளை பார்க்கிறவங்க எல்லாம் இவளை காயப்படுத்தினாங்க, இவள்கிட்ட இருக்கிறதையும் பறிச்சுட்டாங்க. ஆனா இவ வாழ்க்கையில என்ன கிடையாது தெரியுமா? தோல்வி கிடையாது, தோல்வி கிடையாது. காரணம், இவள் யாரை தேடுகிறாள்? இயேசுவே. என் வாழ்க்கையில சோர்வு இல்லையா? நமக்கு இல்லாத சோர்வாங்க, வெளியே சிரிச்சிட்டு இருக்கோங்க. நமக்கு இல்லாத ஏமாற்றமா? எத்தனை பேரை நம்பி ஏமாந்திருப்போம். எத்தனை எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைச்ச அங்க இருக்கிறோம். எத்தனை ஜெபத்துக்கு ஆமென், எத்தனை பேரால காயம். ஆமென். ஆனாலும் அப்பாவை தேடி வரோம்ல. சபையே, உன் மேல தோல்வி எழுதப்படாது. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான்: உன் மேலே தோல்வி எழுதப்படாது. இன்று கர்த்தர் என்னோடு பேசுகிறார் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், அது என்ன ஜெயிச்சிட்டு அப்படிங்கிறார். உன் கண்கள் என்னை வென்றது. என் கண்கள் என்ன? தேடல் அதிகமாகுது, தேடல் அதிகமாகுது. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அந்த உறவுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங். எலியா என்ன சொன்னாலும் எலிசா கேட்பார். என்ன சொன்னாலும் அப்பா விட்டுருவானா விட்டு வந்துருவார். எலியா சொல்லி எலிசா கேட்காத ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு தவிர ஒரு காரியத்தை எலியா எவ்வளவு சொல்லியும் எலிசா கேட்கல. என்ன தெரியுமா? நீ என் கூட வராத. வேற என்ன வேணாலும் சொல்லுங்க. நீ ஏர்போர்ட் விழுதுட்டு இருக்கிறல்ல, அதை உடைச்சு போடு. உடைச்சு விறகாக்கிட்டான். அந்த மாடெல்லாம் கரியாக்கிட்டான். எல்லாத்துக்கும் வித்துட்டான். என்ன வேணாலும் செய்யறான். ஆனா எலியா சொல்றாரு, இங்க பாரு, ஆண்டவர் என்னை பெத்தேல் மட்டும் போக சொல்றார், நீ இங்கேயே இரு. அப்படிலாம் இருக்க முடியாது. பிடிவாதம் தான் தேடல். அப்படிலாம் இருக்க முடியாது. தீர்க்கதரிசி ஒவ்வொரு ஏரியால 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறது தெரியுது. நான் நினைக்கிறேன் இந்த எலியா எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி இருப்பார். நீங்க இங்கே இருங்க, அவர் சொல்லிட்டார், நம்ம உட்காந்து. எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் யோர்தானுக்கு அடுத்து பெத்தேலுக்கு போனா அங்க நிக்க வைக்கிறார் எலியா எலிசாவை. நீங்க அதெல்லாம் நிக்க முடியாது. வேற என்ன வேணாலும் சொல்லுங்க. உங்க கைக்கு தண்ணி ஊத்தணுமா? எவ்வளவு வேணாலும் ஊத்தி தரேன். ஆமா. அங்க இருந்து எரிகோவுக்கு போக சொல்றார். நீ எரிகோவில் அங்கெல்லாம் இருக்க முடியாது. ஆண்டவர் நீ யோர்தானுக்கு போக சொல்ற, நானும் வரேன். மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுவாரு, இங்க பாரு, உனக்கு நீ கானான் கிடையாது. ஓகே, என்ன ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, கானான் கிடையாது, இனி ஆண்ட கேட்காத. ஓகே ஆண்டவரே, கானான் கிடையாதுன்னு சொன்னார் பாருங்க. மோசே ஓகேட்டான் ஒரு கட்டத்துல. ஆனா இன்னொரு இடத்துல மோசே கேட்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைக்குது. மோசே சொல்றாரு, எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும். கர்த்தர் சொன்னார், என் மகிமையை பார்த்துலாம் உயிரோடு இருக்க முடியாது. மோசே ஓகே சொல்லல, எனக்கு பார்க்கணும். அவ்வளவுதான். கானான பார்க்க மாட்டேன், ஓகே. கர்த்தரை பார்க்க மாட்டேன்னா ஓகே கிடையாது. கானான பார்க்க மாட்டேன், ஓகே. கர்த்தரை பார்க்க மாட்டேன், ஓகே கிடையாது. எனக்கு பார்த்தே ஆகணும். ஆண்டவர் கொஞ்ச நேரம் இங்க பாருப்பா, அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, பார்க்கணும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 20 21 வசனங்களை பாருங்கள். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். அடுத்த வார்த்தை, பின்னும் கர்த்தர்னா மோசே பேசல, அவர் உறுதியா இருக்கிறார். அப்படி ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, அப்படி சொல். அதனால ஆண்டவர் பார்த்தார், என்ன இவனை சமாளிக்கவே முடியல, சொல்லி பார்க்கிறார். பின்னும் கர்த்தர் மோசே, இங்கே பாரு மோசே, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே நில்லு,
அடுத்த வார்த்தை, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, நான் என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது பின்பக்கத்தை காண்பா, என் முகமோ காணப்படாது என்றார். அது நான் அங்க வந்து பாத்துக்கிறேன். ஆமென். ஆண்டவர் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்திட்டார். எனவேதான் ஆரோன்ட்ட சொல்லுவார்ல, அவன் என்னுடைய பின்பக்கத்தை கண்டான்னா சொல்லுவார், என் சாயலை காண்கிறான். அவனுக்கு தெரியும் நான் யாருன்னு. இதே மோசே, நீங்க அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்களா, என் கரத்தினால் உன்னை மூடும். இதே மோசே ஓரே பர்வதத்துல ஃபர்ஸ்டா கர்த்தரை சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்வார், என் பக்கத்துல வராத, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியினதும். மோசே என்ன பண்ணார் தெரியுமா? தன் முகத்தை மூடிக்கொண்டா. யார் கையால மூடினா? அவன் கையால. ஆமா. இப்போ எங்க வந்துட்டான் தெரியுமா? பக்கத்துல வந்துட்டான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, என் கரத்தால் உன்னை மூடுவேன். அது அர்த்தம் என்ன? நீ தூரம் போக போக நீ உன் கையை தான் நம்பி இருக்க வேண்டி இருக்கும். ஆனா நீ பக்கத்துல வந்துட்டேன்னா உன் கை பலவீனப்பட்டாலும் உனக்காக கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். நான் மூடுறேன் உன்னை. மோசே தன் கையினால் மூடினது அவரை பார்க்க கூடாது என்பதற்காக. கர்த்தர் தம்முடைய கரத்தினால் மூடுகிறது எதுக்கு தெரியுமா? அவரை பார்க்கணும். இந்த மோசே தானங்க இயேசு கிறிஸ்து ஜெபிக்க ஒரு மலையில ஏறி மறுரூபமான போது முகமுகமா பேசிட்டு இருக்கிறான். விடமாட்டார் மோசே, பிடிவாதம். இந்த மோசே கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார் தெரியுமா? மோசே பக்கத்துல வராத அப்படின்னு. மோசே அதை சேலஞ்ச் எடுத்துட்டார், நான் பக்கத்துல வரக்கூடாதா? பக்கத்துல வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருக்கிறார். அவருடைய டார்கெட்டே அதான், அவருடைய நோக்கமே அவர் என்ன கூப்பிடணும். இப்ப என்ன வராதேன்ட்டாரு. நாட்கள் சென்றது. யாத்திராகமம் 24வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே கர்த்தர் மோசே ஆரோனையும் மூப்பர்களில் 70 பேரையும் அழைக்கும் போது 2வது வசனத்தை பாருங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து, இதே மோசே கிட்ட தான் சொல்லுவாரு, நீ வராத. இப்ப மோசேவா அவர்கள் சமீபித்து வரலாகாது. அந்த அவர்கள் யார் அப்படின்னா ஆரோன் உட்பட ஜனங்கள். ஏன் அவங்க வரக்கூடாது? அவங்க இப்ப எந்த நிலையில இருக்கிறாங்க? 3வது அதிகாரத்துல மோசே எந்த நிலையில இருந்தாரோ அதே நிலையில இருக்கிறாங்க. அப்போ மோசே அதன் பிறகு ஆண்டவர்கிட்ட நெருங்கி போற அளவுக்கு அவன் அதுல வைராக்கியமா இருந்தான். அதுதான் அவனுடைய நோக்கம். என்னால ஏன் நெருங்க முடியல? ஆனா இவங்களுக்கு எல்லாம் அது நோக்கம் இல்லை. இவங்களுக்கு எல்லாம் அடுத்த காரியம் என்ன? ஊழியம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறதுக்குன்னு சொன்னா லேவி கூட்டத்தாரெல்லாம் வந்துருவாங்க. ஆனா கர்த்தருடைய சாயலை காண்றதுக்கு ஒரு மோசே தான். ஆமென். இந்த தேடல் சபைக்கு இருந்தா கர்த்தர் கொடுக்கிற கேரண்டி என்ன தெரியுமா? என் கை உன் மேல பாதுகாப்பா இருக்கும், உனக்கு மகிமை கன்ஃபார்ம். தேடுகிறவர்கள் கண்டடையும் வரை விட மாட்டார்கள், அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள், அவர்கள் அதில் உறுதியாயிருப்பார்கள். முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் தம்மை நமக்கு காண்பிக்க சித்தமாயிருக்கிறார். எல்லார் கண்களை மூடி, ஆண்டவரே, மோசே போல, மரியாளை போல, சுலேமியாளை போல அந்த தேடல் தான் அப்பா என்னில் அதிகரிக்கணுமே தவிர குறையக்கூடாது. ஆண்டவரே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உலகமெல்லாம் உங்க அன்பொன்றே
கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ஆமே தேவ. ரெண்டு கைகளை உயர்த்தி நீரில்லாத நாளெல்லாம், நீரில்லாத வாழ்வெல்லாம், ஆமே நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஆமே. ஒரு விஷயம் விரும்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சப்பா, உம்மை கண்டடைய தேடுகிறவனாய் தேடுகிறவளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவர். எவ்வளோ உங்ககிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டுட்டேன்ப்பா ஆண்டவரே. ஏமாற்றம் வந்த போதும் சோர்வு வந்த போதும் ஆண்டவரே நீங்க என்ன பார்த்து சொல்ல மாட்டீங்களாப்பா, உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகளால் நீ என்னை வென்றாய். நீ ஜெயிச்சிட்டமா, நீ ஜெயிச்சிட்ட. என்ன அவதான், அந்த ஜெயித்தவதான் அடுத்த அதிகாரத்துல நேசரின் மார்பிலே சாய்ந்து வருகிறார். ஹல்லேலூயா. ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கிறவங்க அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டு வருவார்கள். Thank you Jesus. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லா ஆண்டவரே தேடுகிறவனாய் அந்த முழு இருதயத்தோடு விட்டுறக்கூடாது. தகப்பனே நன்றி. பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை இன்னைக்கு சத்தமாய் துணிக்க பண்ணீங்க. நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, விரும்புகிறது தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர். இந்த உணர்வு எங்களுக்குள்ள நஷ்டமாயிடக்கூடாது. இன்னும் 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 தேடணும், கண்டடையணும், பற்றி கொள்ளணும், உடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளணும். கிருபை செய்யும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அனுபவம் உண்டாகட்டும். இதுவரை இப்படி ஒரு அனுபவமே என் லைஃப்ல கிடையாதுன்னு இருக்கிறவங்க கூட ஆண்டவர் இதுக்குள்ளே வருவார்களாகப்பா. கர்த்தர் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.